உத்தரப்பிரதேசத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டுமென பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் கலவரத்தை அடக்க தவறிய அகிலேஷ் தலைமையிலான சமாஜ்வாடி அரசுக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் மட்டுமின்றி பொதுநல அமைப்புகள் தரப்பிலிருந்தும் கண்டன கணைகள் கிளம்பியுள்ளன. இதனிடையே அகிலேஷ் அரசை டிஸ்மிஸ் செய்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டுமென பிரதான எதிர்க்கட்சிகளான மாயாவதியின் பகுஜன் சமாஜ் மற்றும் பாரதிய ஜனதா, ராஷ்டிரிய லோக் தளம் ஆகியவை கோரிக்கை விடுத்துள்ளன. हमने राष्ट्रीय लोक दल ने आज मांग किया है महामहिम राज्यपाल से कि हमारे नेता माननीय चौधरी अजीत सिंह केंद्रीय गृह मंत्री से मिले थे और केंद्र सरकार ने जो रिपोर्ट मांगी है वो रिपोर्ट दें, उत्तर प्रदेश सरकार बर्खास्त हो, राष्ट्रपति शासन लागू हो और महामहिम से ये भी राष्ट्रीय लोक दल की मांग है कि इसकी न्यायिक जांच कराई जाए. இதனிடையே உண்மை நிலவரத்தை ஆராய்வதற்காக ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவை முசாஃபர் நகர் மாவட்டத்துக்கு அனுப்பப் போவதாக பாரதிய ஜனதா அறிவித்தது. அதேபோல காங்கிரஸ் தரப்பும் குழுவை நியமித்தது. அதனால் எந்த அரசியல் கட்சியும் கலவரம் பாதித்த மாவட்டத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மாவட்ட கலெக்டர் கௌஷல்ராஜ் சர்மா அறிவித்துள்ளார். இதனிடையே முசாஃபர் நகர் மாவட்டத்துக்கு புறப்பட்ட ராஷ்டிரிய லோக் தளம் கட்சித் தலைவரும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சருமான அஜித் சிங், அவரது மகன் ஜெயந்த் சிங் ஆகியோரை உத்தரப்பிரதேச போலீசார் தடுத்து நிறுத்தினர்.